இந்தியாவிலே பிக்கஸ்ட் லக்ஸரிஸ்ட் மால் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாங்க நம்ம பெங்களூர்ல இருக்கிற யூபி சிட்டி மால். இதுதாங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் லக்ஸரி மால். அப்படி என்னெல்லாம் இந்த மால்ல இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ட்ரி ஃபீ எதுவும் கிடையாது. ஆனால் பைக் பார்க்கிங்கு 2 ஹவர்ஸ்க்கு 20 ருபீஸும், கார் பார்க்கிங்கு 2 ஹவர்ஸ்க்கு 40 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனதுமே இன்டீரியரை பார்த்தா அப்படியே ஒரு பேலஸை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. லக்ஸரி மால்னு சொன்னனாலே என்னமோ அங்கே இருந்த ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக தான் இருந்துச்சு. ரோலக்ஸ், லூயிஸ் விட்டன் போல எல்லா பிராண்டையுமே இங்கே பார்க்கலாம். மால் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ள ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்த பிராண்ட்ஸும் எல்லாமே லக்ஸரி பிராண்ட்ஸ். நார்மலாக நம்ம ஷாப்பிங் மால் போகும்போது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேயே ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு ஒரு 3 to 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம்னு நினைப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த மாலுக்கு போனால் கண்டிப்பாக ஏமாந்து தான் போவோம். ஏன்னா இங்கே இருக்கிறதே கொஞ்சம் ஷாப்ஸும் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டும், இந்த ரெண்டுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் 3rd ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் ஏரியா வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது, பப்ஸ் இருக்குது. எல்லாமே காஸ்ட்லி தாங்க. அப்புறம் 16வது மாடியில் ஒரு ரூஃப் டாப் பார் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபேமிலியாக இந்த மாலுக்கு போனீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1 hour ஸ்பெண்ட்லாம். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதுவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் அவுட் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இங்கே அதிகமாகவே இருக்குது. நான் ஃபேமிலியாக போயிருந்தனால ஒரு 1 hour சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. நீங்களும் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மால் போயிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, see you, stay tuned.